நீங்கள் என்ன ஸ்கீமில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஒழுங்காக வருதா, 1000 ரூபாய் எல்லாம் கேட்டு அவங்க நம்பரை வாங்கின பிறகு இப்படி திரும்பினா அவங்களுக்கு மெசேஜ் வருது, நீங்கள் திமுகவில் உறுப்பினர் ஆகிவிட்டீர்கள். மெசேஜாகவே வந்துடுது. ஆமாம், அவங்க உறுப்பினரே ஆகலை, சிரிக்கிறாங்க. வலுக்கட்டாயமான எதுக்கு டேட்டாவை அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு? இதுதான் டேட்டா திருட்டு. அதான் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் வந்து ஓடிபி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ அரசு எந்திரத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு டேட்டாவை எடுக்கிற. தனிப்பட்ட முறையில் திமுக டேட்டா எடுக்குதுன்னா அது வேற. அதை அது ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் இது தெளிவாகவே அரசாங்கம் 10 கட்சிக்காரன் ஒரு அரசு அதிகாரி கூட நின்று தான் நீ வந்து பல நாளுக்கிட்ட டீட்டெயில்ஸை கேட்குற. அந்த 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 முறையே ஒரு அச்சுறுத்துற முறையில் இருக்குது. இது ஃபோர்ஜரி தானே சொல்லலாங்க. ஃபோர்ஜரி கிடையாது, இது ஃபோர்ஜரி கிடையாது. தெரிஞ்சே அவங்க கிட்ட இருந்து தகவல்களை வாங்குறாங்க. இப்போ எப்படி இந்த ஒருத்தன் நார்த்லேருந்து கால் பண்ணி கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்க, உங்களுக்கு ஓடிபி வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை அவன் திருடுறான். இவங்க நேரடியாக சொல்லி தகவலை அவங்களுக்கு தேவை தான் எடுக்கிறாங்க. இது அதுதான் சொல்றேன். நான் உறுப்பினர் ஆவதற்கு சம்மதிக்காத, நீங்க உறுப்பினராங்களான்னு கூட கேட்காதவங்க நீங்க திமுக உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னு மெசேஜ் போகுது. இப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நீ எதுக்கு டேட்டா மேலே இவ்வளவு குறியா இருக்க? அதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அடுத்து வேற என்ன, அதை மாற்றி அதை திசை திருப்பதில் அதை மீறி மறுபடியும் வேறு ஏதாவது குறுக்கு வழியில் போய் இதை சாதிக்கிறதுக்கு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் பின்வாங்கிறது மட்டும் கிடையாது, திருந்த மாட்டாங்க. மக்களாக பார்த்து தீர்ப்பு கொடுத்தா தான் உண்டு. இவர்கள் திருந்துவதாக எனக்கு தெரியவில்லை. இவர்கள் திருந்துவார்கள் என்று நான் நம்பவில்லை. அவர்களை பதவி வெறி பிடித்து ஆட்டுகிறது.